என்ன நம்ம இதுல பிடிச்சது? அதுல பக்தியா மட்டும் இருந்தான், ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான், குடும்பத்தை ஜபத்துல வழி நடத்தினான் அப்படி சொல்லியிருந்தா கூட நான் அமைதியா இருந்துட்டு இருப்பேன். என்ன ஒரு பக்தி அப்படின்னு. தர்மங்களை செஞ்சான்னு போட்டுக்கிட்டு பாருங்களேன். அதெல்லாம் உண்மையாகவே எல்லா குவாலிட்டி ஆஃப் எல்லா குவாலிட்டிஸும் அவனுக்குள்ள இருந்தது. அந்த தேவனுக்கு பயப்படுற அத்தனை குவாலிட்டிஸ் இருந்தது. இந்த லெப்ரசிக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, போய் அரிசி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. எத்தனை பேர் அதை யோசித்தீங்க? இல்ல பாத்தீங்களா? அப்போ கர்த்தர் நம்மளுக்கு எப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும்? எத்தனை பேர் அதை யோசித்தோம்? நம்ம அதை எத்தனை பேர் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம்? நான் அதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். யோசிச்சுக்கிட்டே இல்லை, அதுக்காக நான் ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா எத்தனை பேர் நம்ம முன் வந்தோம்? எத்தனை குவாலிட்டிஸ் அவருக்குள்ள இருக்குது. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான், தேவ பக்தி உள்ளவனா இருந்தான், குடும்பத்தாரோடு கூட தர்மங்களை செய்தவனா இருந்தான், அவனுக்கு ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. சோ நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எப்படி எடுத்துட்டு போறீங்க இன்னைக்கு வீட்டுக்கு? நான் ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாங்க பயந்து வாழணும், இப்படி வாழணும். இல்ல இல்ல இல்ல, உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எப்படி இப்போ ஒருத்தர் உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தராங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தராங்க, உங்களுக்கு டெய்லி சாப்பாடு தராங்க, உங்க ஃபீஸ் கட்டுறாங்க, உங்களை படிக்க வைக்கிறாங்க, எல்லாத்தையும் தராங்க. யாருக்கு நீங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க? இந்த ஒரே ட்ரெஸ் வாங்கி தரவருக்கா, வெறும் ட்ரெஸ் மட்டும் வாங்கி தரவருக்கா, எல்லாத்தையும் ஃபீஸ் எல்லாம் கட்டி உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு, அவருக்கு நீங்க முக்கியத்துவம் தருவீங்க? யாருக்கு முக்கியத்துவம் தருவீங்க? எல்லாத்தையும் வாங்கி தருவாரு. அப்போ எல்லாத்தையும் கொடுக்குறவருக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எல்லாத்தையும் யார் கொடுக்குறா? யாருன்னா ஒருத்தர் சொல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இல்ல சொல்லிட்டு போனீங்கன்னா நாளைக்கு அபுக் முடிஞ்சிடும். என்ன ஒண்ணும் கிடையாது, எல்லாமே அவர் தான் தர்றாரு. ஆமென். எல்லாமே அவர் கொடுக்குறாரு. அதனால அவருக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனால தயவு செய்து சொல்றேன், ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட யாரா இருந்தாலும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். கண்டிப்பாக கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே யூ ஹாவ் எவ்ரிதிங். யூ ஹாவ் எவ்ரிதிங். That's all I can say. நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. கர்த்தர் அந்தந்த நேரத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பார். God bless you all.